மகாராஷ்டிராக்கு ரொம்ப ஃபேமஸான 2 ஜங்கல் ட்ரெக் இருக்குது. அதுலேருந்து ஒன்று தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிற வழி சொர்க்க மாதிரி இருந்தாலும் போகிற நேரமாக என்னன்னு தெரில, அட மழை வேறு, புயல் காற்று, ஒரு ஆளையே தள்ளுற அளவுக்கு அப்படி காற்றடிச்சிச்சு. வேறு இதெல்லாம் தாண்டி எப்படி நம்ம ஃபன்னும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஜூலை நம்ம ஆத்ராய் ஜங்கல் ட்ரெக்காண்டி பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் ஆக்சுவலி 1.5 மணி நேரம் லேட்டு. சரி பஸ்ஸில் போய் தூங்கலான்னு பார்த்தா எங்கள் கேங்கில் ஒருத்தன் அலப்பறை பண்ணுறேன்னு சொல்லி யாரையுமே தூங்க விடலை. இங்கே பாருங்கள், அவன் மட்டும் நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். மார்னிங் ஒரு 6 கிட்டே ரீச் பண்ணிட்டோம். நம்ம ரீச் பண்ணக்கப்புறமே நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பாருங்க இப்போதான் ஃபுட்டு கிடைக்கும்னு. இங்க பாருங்க சோறு சோறு சோறுன்னு பறந்து பறந்து இப்படியாடா கொடுப்பாங்க. ஒன்ஸ் மோர் ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு? பிரேக்ஃபாஸ்ட் போவா ஒரு ரேமன் இல்ல ஒரு நூடுல்ஸ் ஒரு மேகி இல்ல ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம். இப்படி கொடுத்து சோ சார். இங்க பாருங்க சாப்பிடுதாண்ணா எந்த கலர்ல இருக்கு இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? நீ அத நம்ம சாப்பிட்டு உட்கார்ந்திருக்க. நல்லதுடா. இது டாமரின் மிக்ஸ் மஞ்சள் மில்லிக்கு லேபே மங்களம் பொங்கட்டும். ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? அவங்க பேசக்கூடாது. இது நல்லா ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அழகாக இருந்துச்சு, லைட் வெயிட்டாக இருந்தது. ஒரு ட்ரெக் பண்ணுறதுக்காக ஒரு நல்லதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் தண்ணி எடுத்து நான் எதுவுமே சொல்ல விரும்பல. சாரி. இல்ல நான் சொல்லல. கூறுங்கள். உங்களுக்கு உங்க சஜஷன் வேணும். ட்ரான்ஸ்லேஷன் நீ மென்ஷன் பண்ணிருந்தா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிகே vlogify. இன்றைக்கி நம்ம ஃபேமஸான ஒன்று ட்ரெக் பண்ண போகிறோம், ஒரு ஜங்கல் ட்ரெக். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். இந்த பஸ்ஸில் தான் வந்தோம். எல்லாருமே ட்ரெக்கு போயிட்டாங்க. நிறைய பஸ் வந்துருக்கு. இங்கே ரொம்ப கூட்டமாகிடுச்சு காலைல. இப்போ எல்லாருமே போயிட்டாங்க. வேறு ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபுல் வாட்டர் ஃபால் வியூ தான். ஃபுல் ஃபாகாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இன்னும் அப்படி தான் இருக்குது, ஃபுல் பனிமூட்டமாக. எங்கள் கூட ஒரு 10 பேர் இருக்காங்க. இன்ட்ரோ பண்ணுறேன் அவங்கள. பாய் தலேஷ் பாய். கிளைமேட் எப்படி இருக்குது? கிளைமேட் ஆக்சுவலி செம்மையாக இருக்குது. ஃபுல் என்ன சொல்ல, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பின்னாடி ஃபுல் ஃபாக் தான். வேறு இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்க்குலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இங்கே பின்னாடி தெரியுதா, அதான் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. லேடிஸ் வாஷ்ரூம், லேடிஸ்க்கும் இருக்குது, ஜென்ஸ்க்கும் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் இருக்குது, வாஷ்ரூமும் இருக்குது, பாத்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. வியூ பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்தான் போகணும்னு நினைக்க ட்ரெக்கு. இந்த வழியிலேருந்து பார்ப்போம். நிறைய சைட்ஸ் உண்டு. நிறைய சைட்ஸ்லேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு பஸ்ஸாக நிற்கி. எங்கள் பஸ்ஸில் வந்தவங்க எல்லோரும் இப்போ நிற்காங்க. இப்போ இந்த ட்ரெக்கை மீட்டிங்ஸ் இருக்கும், என்னெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் சீட்டா. நம்ம கேங் ரெக்ஸன் அபினியா ஜோன்ஸ் தான் தெரியும். ஷோயா அம்ரிதாவா? இது தெரியவே இல்லை, வேற யாரும் நினைச்சு. கோபியா, காவியா, சதீஷ். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்ரெக்கை. இப்போ எந்தாடி மீட்டிங் நடக்கணும் எங்கன்னு சொல்லுவாங்க, ஏதாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ட்ரெக் இப்படி சுற்றி ஏன் நிற்க வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் தான் புரியுது. ஒருத்தராக இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டாங்க. வேறு ஒருத்தராக இன்ட்ரடக்ஷன் சொல்லி முடிச்சுட்டு வேறு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரெக்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. இந்த நம்ம கேங் 10 பேர். எங்கள் 10 பேருக்கு பயம்னா என்னன்னு தெரியாது.
அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் எல்லாத்துக்கும் பயம் தெரியும். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மவுண்டன் இருந்தது, அதுதான் ஹரிஷ்சந்திரகட். ஃபுல்லாக அந்த பேக் சைடு இருக்க வியூ, ஹரிஷ்சந்திரகடுக்க பேக் சைடு இது எல்லாமே ஃபாகெல்லாம் எல்லாம் மறைச்சிட்டு. இதான் நம்ம ட்ரெக் கைடு. அப்பா நாம் பிரணய். இவங்க தான் நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வர போகிறாங்க. சரியான மழை நீங்க பாருங்க, இப்போவே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு போயிடலாங்க. போகிற வழியில இப்படி ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்குது தண்ணிக்கு. ஆக்சுவலி ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது, ஃபுல்லாக ரிவர்ஸு அதெல்லாம் தான் இருக்க போகுது. தெரியும் தெரியும் தெரியும். இங்கே பாருங்க, இப்போவுமே சண்டை வர ஆரம்பிச்சாங்க, வீடியோ எடுக்கலைன்னு ஒழுங்கா. I'm on the clock, put me on top, everybody drop. நல்லா நிற்கவே மாட்டேங்குது, எவ்வளோ ஜோட்ட போய் முடியும் அவ்வளோ பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே 1 மணி நேரம் நேற்று, அதில் வேறு இன்னும் ஸ்லோவாக நடந்தால் நம்ம போயிட்டு வர முடியாது. இங்கே பாருங்க, உட்காரு உட்காரு. யாருன்னே தெரில. கோவிடு, இந்த கோவிட் காலத்தில் நர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அதே மாதிரியே இருக்கா. மூஞ்சும் தெரில, ஆளும் தெரில. This is our PP kit. We are using 2-in-1 as the benefit also. செம்மையான ஒரு வாட்டர் ஃபால் இருக்கீங்க, செம்மையாக ஒரு வியூ. புஷி டேம், சோட்டா புஷி டேம், சோட்டா புஷி டேம் மத்தியே இருக்கீங்க. ஃபோட்டோ எடுப்பியா? உங்களுக்கு எடுக்கணும், சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. இங்கே பாருங்க, பின்னாடி பாருங்களா, ஃபுல் ஃபாகாக இருக்குது, ஒன்றுமே தெரில. அப்போ யார் ஃபோட்டோ அடிக்காமல் போகுது? இங்கே வாங்க. எங்கே இருக்கும்? வாட்டர் ஃபால் கீழே தான். இங்கே பாருங்க, ஒரு ஸ்பாட் கிடைச்சா போதும், ஃபுல் ஃபோட்டோ ஷூட்டு, ஃபுல் ஃபோட்டோ ஷூட் செக்ஷன் ஆகிட்டு. பாருங்க எவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. காற்று ரொம்ப மோசமாயிடுச்சு. தலேஷ் எப்படி இருக்கு? சூப்பர்ல பாருங்களா, ஃபுல்லாக சுற்றி நம்மளை சுற்றி பண்ணி விட்டா ஃபாகி. ஒரே ஒரு பிரச்சனை, வாட்டர் ஃபால் வியூ ஒரு சொல்ல இந்த ஃபாக் இல்லாமல் இருக்கும், அப்போ தான் நம்மளுக்கு வாட்டர் ஃபால் தெரியும், இல்லைன்னா ஒன்றும் தெரியாது. கல் வாட்டர் ஃபால் போய் வியூ கிடைக்கும் இல்லை.
மொத்தம் 3 கைடு இருக்காங்க. ஒருத்தர் ஃப்ரண்ட்டில், ஒருத்தர் மிடில், வேறு இன்னொன்று லாஸ்ட்டில் டெயிலில். அதாவது அப்படி இருந்தும் எல்லாம் சொல்கிறாங்க கேப் விடாதீங்கன்னு. அப்படியும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. எல்லோரும் ஒரு இடத்துல நின்றுட்டு ஸ்பாட்டு கிடச்சா ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு பொறுமையாக வராங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டாக இருந்தோம். நாங்கள் இப்போ மிடில் வந்துட்டோம். கொஞ்சம் இல்லை அது வீட்டில் சொல்லுவேன். அதை யார் வந்து பாடுவாங்க? என்ன பிரச்சனை பாருங்க இங்கே. இல்லை இனிமேல் தான் வரும். இப்போ மலை ஏறிட்டு தான் போகணும். 1000 and something feet, 200 feet. அதுல இருந்து நமக்கு வியூ கிடைக்கும். இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரியாது. யாராட்டி தொலைஞ்சா இங்கே அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ போக்கு இருக்கு. அதனால தான் சொல்கிறாங்க கேப் விடாதீங்கன்னு. இங்கே வரவங்க தான் தெரியுதாங்க, அங்கே வரவங்க யாருமே தெரியல. வராங்க அங்கேயும் வராங்க. ஆனால் இது ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். செம்மையாக இருக்கு. காவியா எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. சொர்க்கவாசலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. வாங்க வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்மையாக இருக்கானா, வேற லெவல். இதெல்லாம் பாருங்க, இந்த பாதையெல்லாம் பாருங்க. நம்ம இப்போ ஆக்சுவலி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கோம், டென்ஸ் ஃபாரஸ்ட். காய்ஸ் இந்த வழி செம்மையாக இருக்கு. பாருங்க வேற லெவலில் இருக்கு. ஃபுல் ஃபாகியாக இருக்கு பாருங்க. இங்கே இருந்து உங்களுக்கு வர்றவங்க யாருமே தெரியாது. இதை பாருங்க, இவன் தான் தினேஷ். ப்ராப்பரான வழியும் இருக்கு, அதனால யாரும் வரலாம். எஸ், ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட் ட்ரெக்லாம் கிடையாது, ஈஸி.
மழை பெஞ்சு கூல் ரவுடி ஆகிட்டு இதெல்லாம் வந்தா பார்த்து வாங்க. ட்ரிக்கு போகிறது முக்கியம் இல்லை, சேஃபாக போயிட்டு வரது தான் முக்கியம். அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ட்ரிக்கு போகிறது முக்கியம் இல்லை, சேஃபாக போயிட்டு வரது தான் முக்கியம். புரியுதா? இங்கே பாரு, இங்கே பாரு, ரெக்ஸா டேல் பார்த்துல மெதுவாங்க பாய்ஸ், உங்களால முடியும். மஞ்சுமேல் பாய்ஸ், உன்னால் முடியும், உன்னால். அப்படி யாரும் சொன்னா நம்பாத. என்னது என்னது இது? ஹalleluya. ரியல் ஜங்கல் ட்ரெக் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. வெல்கம் டு ஆத்ராய் ஜங்கல் ட்ரெக். பாருங்க என்னமா இருக்குன்னு இடம், சீரியஸ்லி செம்மையா இருக்கு. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போம்ல, வேற லெவலில் இருக்கும். என்ன சொல்ல? ட்ரெக் அவ்வளோ கஷ்டமாக இல்லை, யாருனாலும் வரலாம், சிம்பிள் தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் ட்ரெக் பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்பலாம் இல்லை. இந்த சைடு வா. நல்லா இருக்குல்ல அது? வாவ். வேறு கைஸ் இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோக்கு எண்டில் சொல்கிறேன், வேறு டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறைய சைட்ஸ் இருக்குது, அதில் போய் புக் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு அதிலலாம் வேண்டாம், தனியாக வரணும்னா நீங்கள் கிரேஷ்வர் அப்படின்னு ஒரு வில்லேஜ்க்கு வரணும், அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஹரிஷ்சந்திரகட் ட்ரெக் தெரிஞ்சிருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹரிஷ்சந்திரகட் ட்ரெக்கும் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், வேறு ஆதராய்க்கும் அங்கே இருந்தால். பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல். பிளேஸ் பாருங்க வேற லெவலில் இருக்கு. இங்கே கிளைமேட் ஃபுல். ஓரி வேணுமா கைஸ்? இருங்க கைஸ், நம்மகிட்ட லேஸும் இருக்கு. எல்லாம் ஸ்நாக்ஸாக வச்சிருக்கேன். மெயின் டிஷ்லாம் நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணணும், நாங்கள் ப்ரொவைட் பண்ணேன்னா சரி. 2 லேஸ் இருக்கு. இல்லடி எடுத்து இது மாதிரி கொஞ்சம் லைட் ஸ்நாக் வச்சுக்கோங்க, ஏன்னா ட்ரெக்கு கொஞ்சம் ரொம்பவே தூரம், அதனால நம்மளுக்கு தேவைப்படும். இங்கே பாருங்க தராமல் எப்படி திங்கானே. கேமரா கொடுக்க சொல்ல, எனக்கு தர சொன்னேன். சீரியஸ்லி வேறு லெவலில் இருந்துச்சு இந்த பிளேஸ். இங்கே பாருங்களா, ஃபுல்லாக ஃபாகாக தான் இருந்துச்சு இந்த காட்டு ஃபுல்லாக. யாராட்டி தொலைஞ்சு போனால் அவ்வளோதான், கிடைக்க ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஃபாகு. ஷூவும் போயிடும், இங்கே வந்தா காலும் போயிடும், எல்லாமே போயிடும். இவ்வளோ நேரம் நம்ம மேலே ஏறிட்டு இருந்தோம், இப்போ கீழே இறங்குறோம். டிசென்ட் ஆகிறோம், டிசென்ட். Decent.
ஒரு பிளேஸும் வேற மாதிரி இருக்கு. ஐ ஆம் சிங்கிள். அப்படின்னு சொல்லிட்டு மிங்கலா சுத்துவான். இல்லை மிங்கல்லாம் இல்லை, அதெல்லாம் கேட்காதுங்க அந்த பேச்செல்லாம். மிங்கலா இருக்கிறவங்க கூட நம்பலாம், ஆனா சிங்கிள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள நம்பவே கூடாது. ஐ எம் பாவம் பட்ட ஜென்மம். சாரி, இந்த பிள்ளைகள் பேசலாம் கேட்காதீங்க. ஒரு சாபக்கேடுதான். அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். எங்கேயோ வாட்டர் ஃபால்க்கு சவுண்டு கேட்டு இருக்கு பக்கத்துல, எங்கன்னு தெரியல. சேசிங் வாட்டர் ஃபாலை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். இங்க இருந்து கல் வாட்டர் ஃபால்க்கு வியூ கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க, பார்ப்போம். இவ்வளோ ஃபாக் இருக்கு தெரியுமான்னு தெரியல. கல் வாட்டர் ஃபால்க்கு வியூ கிடைச்சா வேற லெவல்ல இருக்கும். அங்கே கீழேயும் பாருங்க நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ தூரத்தில் இங்கே கடலாம் இருக்கு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. அன்எக்ஸ்ப்ளோர்ட் வாட்டர் ஃபாலாம். இதுக்கு பேர் ஒன்றும் கிடையாது, சும்மா தண்ணி எடுத்து எல்லாரும் குடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வைப்பிங் வித் நேச்சர். நேச்சர் லவ்வராக இருக்கும் இதுவும். நம்மள மாதிரி இது ஒரு நேச்சர் லவர். அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கோம். இந்த ரெக்ஸன் தான் நம்மளை கைடு பண்ணிட்டு இருக்கான். வந்தா மலை போனா அப்படிதான் போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு. எல்லாம் போல இல்ல எனக்கு நீச்சல் தெரியும். Friendship da sattu namakku, friendship da sattu namakku, friendship da sattu namakku.
கல் வாட்டர் ஃபால் அந்த வியூ பாயிண்ட் பார்க்க போகிறோம். பார்ப்போம் நல்லா தெரியுதா என்னென்னு, ஏன்னா ஃபுல் இங்கே ஃபாக் வந்து மறைச்சிருக்கு, அதனால தெரிய கஷ்டம்தான். பார்ப்போம். ரொம்ப க்ரௌட் வந்துருக்காங்க. நீங்கள் அப்படி வரதா இருந்தால் ஃப்ரைடே சாட்டர்டே வாங்க. சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இப்படி வரதா இருந்தாலும் சீக்கிரம் வாங்க. நாங்கள் இதில் புக் பண்ணியிருந்தோம், பஸ்ஸு ஃபுல் லேட்டு, அதனால ஃபுல் எங்களுக்கு ரொம்ப டிலேவே ஆகிடுச்சு. 1.5 மணி நேரம் லேட்டு. நாங்கள் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டு லாஸ்ட்டாக ட்ரெக்கை ஸ்டார்ட் பண்ணதே நாங்கள் தான். யாரெல்லாம் டேரி மில்க் லவர் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக இங்கே வரணும் டு டேஸ்ட். கால் இல்லை அதுக்கு, அதான் ஸ்லோவாக ஓடும். காவியா வந்து கொஞ்சம் விட்டால் பறந்துற மாதிரி இருந்தால் அவளை எப்படியோ நாங்கள் சேஃபாக கூப்பிட்டு வந்தோம் கையை பிடிச்சி, இல்லைன்னா அவள் கண்டிப்பாக அங்கே விழுந்துருப்பா. வேற எங்கேயா காற்று வந்து ரொம்ப பயங்கரமாக அடிக்கும். அப்போ காற்று அடிக்க சொல்ல வந்து கைடெல்லாம் சொல்லிடுறாங்க ஒரு சைடில் உட்காந்துருக்கானு, இல்லைன்னா உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியாது, அப்படியே உருண்டு நீங்கள் பள்ளத்தில் போயிடுவீங்க. ஸோ அதனால் இப்படி காற்று அடிக்க சொல்ல ஒரு சைடில் உட்காந்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. காற்று அவ்வளோ அடிக்கும், மொத்தமாக அது கல் வாட்டர் ஃபால் வியூ பாயிண்ட் பார்க்க முடியல, ஆனால் ஃபாக் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. அதனால் இப்போ ரிட்டர்ன் கிளம்புறோம். நான் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஃபாக் இருந்துச்சுன்னா நம்மளெல்லாம் பார்க்க முடியாது, அதே மாதிரி ஆகிட்டு. இப்போ மட்டும் கல் வாட்டர் ஃபால் தெரிஞ்சுது வேறு லெவலில் இருந்து அப்படியே குளிச்சிருப்போம். கல் வாட்டர் ஃபால் அந்த குருவிக்கு ஒரு இது உண்டுண்ணா, குருவி படத்தில் எப்படி பறப்போம் அதே மாதிரி. ஸோ என்ன நெக்ஸ்ட் எங்கே போகலான்னு ஆத்ராய் ஜங்கல் ட்ரெக் டிகே வேற கைஸ், நீங்களும் இந்த ஆத்ராய் ஜங்கல் ட்ரெக் வரணும்னு நினச்சிங்கன்னா நிறைய சைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து குழம்பிக்காதீங்க. நான் வந்து ட்ரஸ்டட் 3 சைட்ஸ் சொல்கிறேன், வேறு நாங்கள் போன சைட்ஸும் மென்ஷன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டில், அதை பார்த்து போய் செக் பண்ணிக்கோங்க. வேறு எல்லா சைட்ஸ்லையுமே ஒரு ஆஃபர்ஸ் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் எத்தனை பேரோ அதை பொறுத்து ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த சைட்ஸில் உங்களுக்கு ஆஃபர் நிறைய கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வேறு ஃபுட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்க போது, ஏன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான் இந்த ஊர்லேயே இருக்குது, கிரேஸ்வர் ஊரில். ஸோ அதில் இருந்தால் எல்லா சைட்ஸ்லேருந்தும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. வேறு நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் மான்சூன் சீசனில் பிளான் பண்ணுங்கள், ஏன்னா இந்த கிளைமேட்டில் தான் வேறு லெவலில் இருக்க போது இந்த ஆத்ராய் ஜங்கல் ட்ரெயில். இது வந்து ட்ரெக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜங்கல் ட்ரெயில் தான். நம்ம ட்ரெக்குனா மேலே ஏறுற மாதிரி இருக்கும், இது வந்து சும்மா நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருனாலும் வரலாம். வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மழை நேரத்தில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடம் மழை, வேறு புயல் காற்று, அதெல்லாம் ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு சுற்றி ஃபாக் தான், நம்மளுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க.
போகிற வழியெல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸு, குட்டி குட்டி ரிவர்ஸு, இப்படி ரிவர் கிராசிங் இதெல்லாம் தான் இருக்க போது. வேறு சுற்றி ஃபாகு, வேறு மலை, வேறு லெவலில் இருக்க போது. ஸோ கைஸ் மிஸ் பண்ணாதீங்க, வேறு வருத்தப்படுவீங்க. நம்ம பஸ் கிட்ட வந்துட்டோம், இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக மும்பை தான். ஸோ பாய் பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.